இவ்வளவு நேரம் என் பக்கத்துல தான் இருந்தான், இப்பதான் காணல பாத்துக்க. இல்ல பாட்டி, என்கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா, எனக்கு சரியா கேட்கல. அத நான் கேட்கறேன்னு கோவத்துல எந்திரிச்சு போயிட்டேன். ஒத்தக நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா நாம தான் காது கொடுத்து கேட்கணும். நீ கேட்காம இருந்தா அவனை அலட்சியம் பண்ண மாதிரி தானே? இல்ல பாட்டி, எப்பவும் கேப்ப, என்னன்னு தெரியல. சரி சரி, தோட்டல நீ பாமி பாருப்போம். சரிங்க பாட்டி. அத்தை, இந்த பத்திர ஆபீஸ் வரைக்கும் நாங்க போயிட்டாரே. என்னம்மா திடீர்னு பத்திர ஆபீஸ்க்கு? ஆமாத்தே, ஒரு பத்திரத்துல பேரை மாத்தணும். நானும் செந்தகோலியும் போயிட்டு வரோம். சரிம்மா. தினேசிட்ட சொன்னியா அப்படி? இல்ல, அவளை காணல. அவளை பார்த்துட்டு தான் போறேன்னு இருந்தேன். அவளை பார்க்காமலே போறேன். போறேன்டா. தமிழே, போகும்போது போயிட்டு வாரேன்னு சொல்லணும். அது என்ன போறேன்? ஐயோ சாரி தா, பேச்சு வாக்கல. சரிங்க தா, டென்ஷன் ஆகாதீங்க, நான் தான் கூட போறேன்ல. சரி போறேன். ஐயோ சாரி சாரி, போயிட்டு வரேன். பேசும்போது என்னக்கு நிதானமா இருக்கணும். சரிங்க தா, சரிங்க தா. அத்தை, மீனா குட்டிய பிள்ளைங்கள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க சொல்லுங்க தா. சரி சரி, நீ போயிட்டு பத்திரமா திரும்பி வா. சரிங்க தா. என்ன போமா? ஸ்கூட்டில போறீங்க? ஆமாத்த, கார் பார்க் பண்ணதுக்கு இடமும் கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. ஸ்கூட்டி எடுத்துட்டு போறோமே. ஒரு ஆட்டோ பிடிச்சு போக கூடாதா? அத்தை, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, நாங்க பத்திரமா போயிட்டு வந்துறோம் அத்தை. அத்தை 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்துருவோம் அத்தை. அப்படியே நாங்க வர லேட் ஆயிட்டுனா தினேஷாவது மதனாவது வீட்டுக்கு வருவாங்க, வர சொல்லுங்க போதும். சரி. அத்தையோட டென்ஷன் எடுக்காங்க. எல்லாம் உன் வாய் தான். பாட்டி, தூக்கடி தூக்கடி. தமிழே, ஏ செத்த. என் வாயில நல்ல வார்த்தையே உனக்கு வராதா? லேசா தடமாட்டிட்ட அத்தை, அவ்வளவுதான். பாத்து போங்க. என்ன என்ன தமிழே? ஒண்ணு இல்ல அத்தை, சும்மா தான் பார்த்தேன். பார்த்து போயிட்டு வா. சரிங்க அத்தை. மனசியா ஒரு மாதிரியா இருக்குதே. எனக்கு ஒரு நாள் இப்படி இருக்காரே, உள்ளே போக வேண்டாம்னு சொல்லிருக்கலாமா? தமிழே, தமிழ் சதோலி. சரி சரி, போயிட்டு வரட்டும். சாரிடா. என்கிட்ட பேசாத போ. அதான் சாரி கேக்குறேன்ல. உன் சாரி தூக்கி குப்பையில போடு. போட்டாச்சு. இடியட், குப்பையில தூக்கி போட்டுட்டேன். உனக்கு நான் பேசுறதுல காமெடியா போயிட்டுல? இடியட், இப்ப எதுக்குடா நீ டென்ஷன் ஆவற? உனக்குள் பண்ணட்டா? ஒண்ணும் வேண்டாம். செல்லல்ல, தங்கல்ல, கோபப்படாதடா. மரியாதைக்குள்ள போய் நான் கோபப்பட்டுறேன் சொல்லிட்டேன். இல்லட்ட மட்டும் இவருக்கு கோமே பட தெரியாது. உன்கிட்ட நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தேன், நீ ஏதாவது நான் பேசுறத கவலை செலுத்தினியா? சாதாரணமா தான்டா இருந்தா. உனக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், அது எனக்கு சீரியஸ் தான். சரிடா, சாரிடா. சரி சொல்லு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் வச்சுக்கலாமா? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் வைக்க முடியுமா முடியாதா? டேய், அம்மா விட்டு நம்ம பிரிஞ்சுதான்டா இருக்கோம். அம்மா இன்னும் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அவங்க என்னென்ன பாடுபடுத்த போறாங்களோ யாரு கண்டா? இந்த நேரத்துல கல்யாண பச்சை எடுத்து ஏதாவது பிரச்சனைல மாட்டுதுக்காடா? பிரச்சனை வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்க அம்மா என்ன செய்யறான்னு நானும் பாக்குறேன். உங்க அம்மா வெறுப்பதுக்காக நான் உன்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். சம்மதிப்பியா மாட்டியா? டேய், அறிவு இல்லாம பேசாதா. அம்மா பத்தி உனக்கு என்ன தெரியும்? பெத்த தாயே விட்டு வைக்கல, என்னலாம் விட்டு வைப்பாங்களா? பாரு, அவங்க அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்கல, நம்ம காதலுக்கு சம்மதிக்கல. நானே எந்த நேரம் ஓட்ட வந்து என்ன பிரிச்சு கூட்டு போயிருவாங்களோங்கிற பயத்துல இருக்கேன். இருக்கிற நேரம் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு இருந்துட்டு இருக்கேன். ஏன்டா அதுலயும் மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்க? இப்ப நம்ம கல்யாணம் பேச்சுன்னு எடுத்தோம்னா அம்மா காதுக்கு போகும். உடனே அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம கல்யாணம் பண்ணாதனாலதான் அமைதியா இருக்காங்க. அப்ப உங்க அம்மா கூப்பிட்டு உங்க அம்மா பின்னாடி போயிருவேன், அப்படிதானே? உங்க அம்மாக்கு இப்ப இல்ல, எப்பவுமே என்ன பிடிக்காது. அது மட்டும் இல்ல, உன் அம்மாவையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்க அம்மா பழி வாங்காம நான் விடவும் மாட்டேன். அதுக்காக என்ன கல்யாணம் பெரியா? ஓ, ஏமாத்ததுக்கு தான் அங்க இருந்து வந்தியா? ஓ, டைம் பாஸுக்கு சுத்திட்டு விட்டுலான்னு பாக்குறேன். வேற ஒன்னால சுமதி கழுத்து நான் தாலி கட்டாம போயிட்டேன். என் கோத்த கலப்பிலாதான் ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதி. யாருக்காவது ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணதுக்கு விருப்பம் இல்லாம இருக்குமா? எனக்கு விருப்பம் தாண்டா. நானும் எப்பதான் கல்யாணம் பண்ண ஆசையில தான் இருக்கேன். ஆனா இப்ப முடியாது. எனக்கே தெரியும், எங்க அம்மா அமைதியில இருக்கிறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு. ஏன் நமக்கு கல்யாணம் பண்ணதுக்கு பாட்டிக்கு தெரியாதா? எதுக்கு அவங்க அமைதியில இருக்காங்க? எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. நீ இப்ப எங்க அம்மா பழி வாங்கணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிதானே? ஆமாடி, எனக்கு உங்க அம்மா பழி வாங்கணும்.
எருத்தெல்லாம் சூடறி போயிருக்கு. ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாம அம்மா நான் எப்படி அப்படிலாம் பழி வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அம்மாவை கொண்டது உன் அம்மா தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் நான் விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன பார்த்தா கேன பை மாதிரி இருக்குதோ. என் அம்மாவே வந்து எப்படா இன்னும் பொறுமையா இருக்குன்னு சொன்ன மாதிரியா எனக்கு இருக்குது. பெத்த தாய கொண்டு இருக்கா அப்படியே விட்டு வச்சிட்டு இருக்கேன் பாரு. உன் பேச்சு ஒண்ணும் சரியில்லடா. டேய் இப்பலாம் நீ பேசாதடா, எனக்கு பயமா இருக்கு. சரி நான் கடைசியா கேக்குறேன், கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டியா? சரி பாட்டி முன்ன ரூம்ல தான் இருக்காங்க, போய் கேளு போ. பாட்டி சம்மதிச்சா நான் கல்யாணம் பண்றேன். கல்யாணத்துக்கு பாட்டி சம்மதிக்க வைக்கிறேன். உனக்கு என்ன ஆச்சுது? அதிக பாசமும் காட்டுறான், அதிக கோபமும் படுறான். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஐயோ எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா இல்ல இவன் மட்டும் தான் இப்படி இருக்கானா? தருண் கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறான்? நாளைக்கு இவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட கூடாது. இல்ல இவன் எந்த தப்பு பண்ண கூடாது. பாட்டியே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். இவன் ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு தான் கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறான். நான் பழைய தருணை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இப்படி எங்க அம்மா பழி வாங்குற தருணம் இல்ல. உன்னை பழைய தருணை நான் மாத்துறேன்டா. அந்த பாசமும் அன்பு இருக்கிற தருணை நான் மாத்துறேன். இப்ப நீயா இல்ல, உனக்குள்ள மிருகம் இருக்குது. இல்ல நீ சரியில்லை, நீ மிருகமா மாறிட்ட. தேவன ஆதிரா தேடிட்டு கிடந்தா. டேய் அது இருக்கட்டும், தமிழக்காவும் செம்பகலி அக்காவும் ஏதோ பத்திர ஆபீஸ்க்கு போகணும்னாங்க. நம்ம வள்ளியூருக்கு தான் போயிருப்பாங்க. ஒரு எட்டு பாத்துட்டு வரியாடா? பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. டேய் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? போய் தமிழக்காவும் செம்பகலியாவும் எட்டு பாத்துட்டு வா போ. மனசு சரியில்லாம இருக்குடா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? அவசரம் இருக்குதோ இல்லையோ, அவசியம் இருக்குது. உனக்கு என்ன ஆச்சுதே? இப்போ என்னடா அவசரம்? அவதான் உனக்கு ஆயிட்டால, பரவ என்ன? எனக்கு ஆயிட்டா எனக்கு சொந்தமா வேண்டாமா? அவங்க அம்மா நம்ப முடியாது. எனக்கு ஆதிரா வேணும், அவ எனக்கு சொந்தமாகணும். இப்ப நான் வேற யாருக்குமாடா சொந்தமாயிட்ட? ஏன்டா நீ இப்படிலாம் பேசுற? டேய் உனக்கு கட்டிக்க போறல அழகா தெளிவா சொல்றா. நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆதிரா எனக்கு சொந்தமாகணும். உனக்கு என்ன ஆச்சுதே? பாட்டி என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. இதே எங்க அம்மா இருந்துன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம வந்திருப்பாங்களா? நீங்களும் யாரோ தானே, அதான் என்ன இப்படி விட்டுட்டு இருக்கீங்க. தொலைச்சுறான் பட வராஸ்கல். என்னடா பேச்சு பேசுற? இவனுக்கு ஏதோ ஆயிட்டு. கபாரே எப்ப கல்யாணம் பண்ணணும்னு இந்த பாட்டிக்கு தெரியும். அமைதலா இரு. எல்லா பிரச்சனையும் முடியட்டும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயமா உனக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்துறேன். இவன் அம்மா காரி இங்க இருந்து போட்டோம். அவன் அம்மா இங்க இருக்கும்போது இந்த கல்யாணத்தை நடத்தினோம்னா நல்லா இருக்காது. அது கல்யாணம் மாதிரி இருக்காது. சொன்னா கேளு, பாட்டி சொன்னா சரியா இருக்கும். உயிருக்க மீனாக்கா திரும்பட்டும், கிஷோர் வரட்டும், எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நடத்தலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு மூத்தவன் கிஷோர், அவனுக்கு முத முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு வச்சுக்கலாம். ஓ அவங்க உங்க பிள்ளை இல்ல? அவன் என் புள்ளதான், ஆனா நீ என் பேரன். அதனாலதான் மூத்தவனுக்கு முடிச்சிட்டு இளையவன் உனக்கு முடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க. உன்னை என் சொந்த பேரனை நினைச்ச போய் தான்டா உனக்கு ரெண்டாவது கல்யாணத்தை முடிக்க நினைச்ச. உன்னை யாரோ நினைச்சிருந்தா உனக்கு முத முடிச்சு வச்சிருப்பேன். பாருங்க, உங்க வீட்டுல கடைக்குட்டி கிஷோர் அவர் எப்ப வேணா முடிக்கட்டும். எங்க வீட்டுல நானா மூத்த பிள்ளை. எல்லாரும் கேக்குறாங்கல்ல கல்யாணம் பண்ணு. என்ன எல்லாம் திடீர்னு கேக்குறாங்க? பாட்டி இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு பாட்டி. அப்பா என்ன ஏமாத்திட்டே உங்க அம்மா கட்டுற பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போலாம் பாக்கியோ? ஏன்டா டேய் உனக்கு என்ன ஆச்சுடே? ஏன்டா இப்படிலாம் பேசுற? அப்போ வாய் மூடிட்டு இரு. எனக்கு தெரியும் எப்போ கல்யாணம் பண்ணணும்னு. ஒழுங்கா இரு, அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும். இல்லைன்னா இவங்க நம்ம சேர்ந்து பிரிச்சுருவாங்க. எனக்கு நீ வேணும்டி, உடனே வேணும். உனக்கு என்ன ஆகி போச்சுடா? நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. சரிடா, கிஷோருக்கு ரெண்டாவதே முடிச்சுக்கலாம். உனக்கு முத முடிக்கிறேன், ஆனா இப்ப வேண்டாம். இல்ல பாட்டி, எனக்கு இப்பவே முடிக்கணும் பாட்டி. உனக்கு என்னடா ஆச்சுதே? நான் சொல்றது கேளுங்க பாட்டி, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. அந்த காதம்பரி முன்னாடி தான் நான் இவ பல்ல தாலி கட்டணும். அதை பார்த்தா வயிறு எறியணும். அவளுக்கு அதுக்கப்புறம் தூக்கமே இருக்கக்கூடாது. நான் என்னென்ன பண்ற மட்டும் பாருங்க. இல்ல பாட்டி, எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிங்க. சரி நீ போ, நான் ஆக வேண்டிய வேலையை பாக்குறேன். பாட்டி என்ன உயமா சொல்ல வச்சுக்கிறாருங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட சம்மதம் இல்ல பாட்டி. இவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி எனக்கு தோணுது பாட்டி. இவன் பழைய தருணாவே தெரியல. இவன் கிட்ட இப்ப அந்த அன்பு பாசம் எதுவுமே இல்ல பாட்டி. கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும், அதனால நான் காது கொடுத்து கேட்காமலே இருந்தேன். ஆனா புரியுது, இவன் பழைய தருணாவே இல்லையே. ஏன் இப்படிலாம் பேசுறா? எனக்கு என்ன ஆச்சுது? வேற ஒண்ணும் இல்ல பாட்டி, அம்மாவை பழி வாங்கணும், அதுதான் இவன் ஏமா இருக்குது. அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இவன் எதுக்கு இவன் சீக்கிரமா கல்யாணம் பண்ண சொல்லி கேக்குறான்? ஒன்னும் புரியலையே பாட்டி. நான் சத்தியமா சொல்றேன், இவன் ஏதோ ஒரு ஏம் வச்சுட்டு தான் பேசுறான்.
அப்ப உனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லையா? பாட்டி எனக்கு தருணை ரொம்ப பிடிக்கும். வாழ்ந்தா அவன் கூட தான். ஆனா இப்ப அவன் தருணா இல்ல. ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு தான் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றான். நாளைக்கு அவன் ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டானா என் பழைய தருண் எனக்கு கிடைக்காமலே போயிருவான். ப்ளீஸ் பாட்டி, இப்ப கல்யாணம் வேண்டாம். எனக்காக கண்ணை சென்ற அந்த பழைய தருண் தான் எனக்கு வேணும். அவனதான் நான் காதலிச்சேன். இப்படி மனசுல வக்கர புத்தி உள்ளவனே இல்ல. என் பேத்திங்க நீ நிரூபிச்சிட்ட பாட்டி. இவன் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்கிட கூடாது பாட்டி. பயமா இருக்கு பாட்டி. இவன் அம்மா கிட்ட மோத போறான். அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியல. அவங்க கிட்ட ஈவருக்கமே இருக்காது. இவன் போய் ஏதாவது மோதி அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஏற்கனவே அம்மாங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நானே எந்த நேரத்துல இவனுக்கு ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். சத்தியமா அம்மா இன்னும் எங்களை உசுரோட விட்டுருக்காங்கன்னா ஏதாவது காரணம் இல்லாம இருக்காது. அம்மா நிச்சயமா தன்ட்ட ஏதாவது பண்ணுவாங்க எனக்கு தெரியும். அது எதுவும் நான் கூட மாட்டேன். இவன் அந்த அளவுக்கு கோலையும் கிடையாது. அவன் துணிஞ்சு நிப்பான். பார்க்கதான் விளையாட்டு பிள்ளையா இருப்பான். இவன் கிட்ட மோத முடியாது. ஆனா இவன் என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சரி பாட்டி, நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன். சரி. எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுறான்? ஒருவேளை காதாம்பரிய பழி வாங்கதான் நினைச்சு ஆதிராவ இல்லையே. ஆதிரா உசுறு குசுரா காதலிக்கிறானே. என்ன பிளான போட்டிருக்கான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஐயோ, இப்ப பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியலையே. என்னமா பழமா எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன ஐயா, இவன் தரணே இப்பமே கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அடம் பிடிக்கிறான். அதான் ஆதிரானா வேண்டாங்கிறா. அதான் ஒரே குழப்பமா இருக்கியா. ஆமா, அவன் ஒரு விளையாட்டு பையன். அவன் பேசலாம் கேட்டுக்கிட்டு. ஐயா அம்மா, அவன் ஒரு சேட்டை பிடிச்சவன். சின்ன பையன் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பான். அவன் ஏதோ கடையில பொம்மை கேட்கற மாதிரி இவங்க கேட்கறானே என்னமோ. இல்லையா, அவன் விளையாட்ட கேட்கும் போதும் விளையாண்டுட்டு இருக்கும் போது எனக்கு தனியா தெரியும். அவன் முகத்துல ஒரு விகாரத்தை நான் பார்த்தேன். காதாம்பரிய பழி வாங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அது எப்படி வாங்குறான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. காதாம்பரி தானே பழி வாங்க போறா, வாங்கிட்டு போட்டோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதானே. இல்ல, இவன் காதாம்பரிய பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு ஆதிரா உனக்கு உசுறு உசுறு நினைக்கிறவன் கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரம் பண்ண அவசியம் இல்லையே. என்னமா சொல்றீங்க? எனக்கு தரன் மேல சந்தேகமா இருக்கு. நீங்க அவனை கொஞ்சம் ஆளை வச்சு கவனிங்க. சரிங்கம்மா, அந்த டென்ஷனை நீங்க விடுங்க. அவன் என்ன பண்றான் யாது பண்றான்னு நாங்க கண்காணிக்கிறோம். சரியா. அவ தமிழோ செம்பகவலியோ வள்ளியூர் வரைக்கும் பத்திர ஆபீஸுக்கு போனாங்க. ஒரு எட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துருதீங்களா? ஏமா? அப்பமே போனாங்க. போனோடனே போன் பண்ணுதுன்னாங்க. இன்னும் போனை வேற காணோம். ஒரு எட்டு பாத்துட்டு வரீங்களா? சரி, நான் போய் பாத்துறேன். இருக்கு இப்ப டூட்டி, நான் போறேன். என் வண்டி எடுத்துட்டு போங்க. சரி, நான் உங்க வண்டி எடுத்துட்டு போறேன். நீ போயிட்டு எனக்கு போன் பண்ணியா? சரிங்கம்மா. ஏமா இப்ப ஒரு பதட்டமாவே இருக்கீங்க? நான் ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. என்னம்மா? இந்த குடும்பத்தை என்னைக்குமே குலையாம பாத்துக்கிற வேண்டியது உன் பொறுப்பு. என் மனசுக்கு ஏதோ சரியில்லாமே இருக்கியா? ஐயோம்மா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நான் பாத்துக்கிறேன். பாரு, நீ இவ்வளவு நாள் அமைதியில இருந்த. உன்னை அமைதியா இருக்க சொன்னதே நாதான். ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த அமைதியில வேண்டாம். நீ பழைய மதனா மாறு. என்னமா சொல்றீங்க? இப்ப நம்ம வீட்டுல எல்லாரும் அமைதியில இருந்தா எதிரிக்கு கொண்டாட்டமா போயிடும். நீ பழைய மதனா மாறு. அந்த பழைய கம்பீரம், அந்த பழைய தைரியம், பழைய திமிரு எல்லாத்தையும் திரும்ப கொண்டுட்டு வா. எதிரி பயப்படணும். நீ என்கவுண்டர்ல தேர்ன வந்தானே, அத கையில எடு. பழைய டூட்டிய கையில எடு. நீங்க தானே வேண்டாம் நீங்க. ஆமா, செம்பகவல்லிக்காக வேண்டானே. நீ அதிலே இருக்கனால அந்த முரட்டு புத்தி அவகிட்ட காட்டுறேன்னு வேண்டானே. ஆனா இப்ப நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்குது. இப்போ நீ அமைதியா இருக்க வேண்டாம், மாறு. எப்படினாலும் உன் மனைவியை நேசிப்பா, உன் பிள்ளைல நேசிப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எவ்வளவுதான் முரடனா இருந்தாலும் பொண்டாட்டி பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாறு, வேற வழி இல்ல. ஏதோ நம்ம வீட்டை சுத்தி மர்மமா இருந்த மாதிரியே எனக்கு இருக்குது. குமாரையும் மீனா குட்டி பிள்ளையெல்லாம் பழைய வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஓ, அதுக்குதான் எல்லாரும் அங்க போயிட்டாங்களா? எப்ப நம்ம வீட்டுல எது நடக்குன்னு சொல்ல முடியாது. அதான் ஒரே பதட்டமா இருக்கு. நீ கொஞ்சம் கவனமாயிரு. நான் பாத்துட்டேம்மா, நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. இப்ப என்ன பழைய மதனா மாறணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேம்மா. அப்பப்பா, இந்த தரணி கொஞ்சம் வாட்ச் பண்ணு. சரிங்கம்மா. சரிம்மா, நீங்க சொன்ன வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். நானே வாரேன்றியா தான் இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட கேட்டேன். இனி போய் அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணணும். நான் போய் பாக்குறேம்மா. சரியா? அப்படியெல்லாம் என் குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கு நான் விட மாட்டேன். மாறல, பழைய மதனா மாறல. ஹலோ, யாரே? அன்னக்கிளி. ஹலோ, உங்களுக்கு யாரு வேணும்? நீ ஆடு நாட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காதா வந்திருக்க. இந்த அன்னக்கிளிக்கு முற்றுப்புள்ளியே கிடையாது. உன் குடும்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உனக்கு இங்க நிறைய பேர் உசுரா இருக்காங்களே, இனி அவங்களுக்கு உசுரே இருக்காது. என் பிள்ளைங்களை தொட நினைக்க கூட முடியாது. நீ பழைய அன்னக்கிளிலாம் இல்ல,
ஆ, நாடி நரம்பெல்லாம் சுண்டி போன அன்னக்கிளி. இப்போ இல்ல, எப்போதுமே அன்னக்கிளி தான். நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அன்னக்கிளி தான். இந்த அன்னக்கிளியை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் இனி பிறந்துதான் வரணும். அதுவும் நான் வளர்த்த புள்ளையில இருந்து தான் ஒரு அன்னக்கிளி உருவாகல தவிர வெளியில இருந்தில்ல. உருவாக்கியிருக்கேன், ஒரு கூட்டத்தையே உருவாக்கியிருக்கேன். உங்க என்ன எதுவும் பழிக்காது. நீ மாறவே இல்லை அன்னக்கிளி. நான் மாற மாட்டேன். நான் எதுக்கு மாறணும்? மாற மாட்டேன். அன்னக்கிளி தான். ஆனா இனி உன் வேதனை ரெட்டிப்பா அதிகமாகும் அன்னக்கிளி. ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிச்சுக்கிட்டே இருப்ப. இத பாக்கதானே 20 வருஷம் வாழ்ந்த நீ புழுவா துடிச்சு அண்ணுவா துடிச்சு சாகுறத என் கண்ணால பாக்கணும். 20 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை அது ஒன்னால அன்னக்கிளி. அந்த வாழ்க்கை வாழ வச்சல உன்னை சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அந்த தண்டனை கொடுக்க வச்சது நீதானே. குற்றோல நெஞ்சி குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்ச குற்றம் உங்களை அந்த நிலைமைக்கு தள்ளிச்சு, நான் இல்ல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் வாழ்ந்த வாழ்க்கை நீ ஒரே நல்ல வாழ்வ. நான் 20 வருஷம் துடிச்சு வாழ்ந்தத நீ 2 மணி நேரம் துடிச்சு சாவ. நோட்டு புக் வாங்கணும், கடத்தல் வரைக்கும் போயிட்டு வரேன். அத்தை யார்கிட்ட மும்முரமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப போறது தேன்மொழி, போனது தமிழ் மொழி. என்ன இங்க பாருங்க, புள்ளைகள் மேல மட்டும் ஏதாவது கை வச்சீங்க. அதான் சொன்னல, போனது தமிழ் மொழி, 2வது போறது தேன்மொழி. உனக்கு தேன்மொழியை விட தமிழ் மொழி மேல ஓவர் பாசம் போல. ஆமாமா, எப்பவுமே பெத்த பிள்ளைங்களை விட உனக்கு வளர்த்த பிள்ளைங்க மேல பாசம் அதிகமே. பிள்ளைங்க மேல மட்டும் ஏதாவது கை வச்சீங்க என்ன பண்ணுவ அன்னக்கிளி? அதான் சொன்னேனே, இனி நீ இஸ்ரோல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் துடிச்சு நீ சாகணும். இந்த அன்னக்கிளி சாகிறத பார்த்துட்டு தான் நான் போவேன்.